டேய் அந்த டீ ஏன் தலைவனுக்குடா? டேய் ஃபர்ஸ்ட் சொன்னது நாங்கடா, அந்த டீ ஏன் தலைவனுக்குடா? டேய் அந்த டீ ஏன் தலைவனுக்குடா? முதல்ல நாங்க தான்டா வந்தோம், அந்த டீ நாங்க தான்டா ஃபர்ஸ்ட் குடிப்போம். இதான் தலைவா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டைம் ஆல்ரெடி அங்க மட்டும் என்னடா ஒண்ணு இல்ல. இப்போ ஆட்சிக்கு வந்து என்னத்தரா பண்ணிட்டீங்க தலைவரே? ரோட்ல இருந்து நோட்டு வரைக்கும் இவ்வளவு தலைவரே. அங்க மட்டும் என்னல உன் மேல 13 வழக்கு இருக்கு. அதுவும் ஆட்சிக்கே வராம தலைவரே. பேசுறேன் என்ன நடக்குதுங்க? பாப்புங்க எப்படிங்க? பாப்புங்க என்ன நடக்குது? சும்மா தான் ஏதோ சண்டை போடுறாங்க. உங்களை நம்பியா ஒரு நாள் உனக்கு கூட சுத்தி இருந்தோம். வாடா நம்ம டேடி முன்னேற்ற அங்க போவோம். தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காப்பா. நம்ம கொள்கையில அப்படின்ட்டு போட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தலைவரே? மக்கள் கேக்குறாங்க, அது சொல்ல முடியல. இது தெரியாதா? சொல்லுங்க தலைவர். நம்ம கொள்ளை அடிக்கிறது நமக்கு தான், அதுக்குதான் அப்படி போட்டிருக்கீங்களா? சூப்பர் தலைவர், சூப்பர் தலைவர். அதுக்காக தான் உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்க இந்த டைம் கூட்டணி கட்சியில நிக்கிறோம்.
இந்த டைம் செங்கல் சின்னத்துக்கு எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்க. கண்டிப்பா நாங்க வந்து நல்லது பண்ணுவோம். உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பா ஓட்டு போடணும். செங்கல் சின்னம் மறந்துடாதீங்க. நமது சின்னம் செங்கல் சின்னம், வெற்றி சின்னம். ஓகே. 8 ரெடி போர்ஸ் சரிங்களா? இப்போ நாம 4 தெருவுக்கு 4 பேர் இருக்கிறோம். இப்போ அமௌண்ட் எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு நம்ம பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன தலைவரே கீழே எதுவுமே காணோம். நம்ம ஏதாவது பண்ணாதாண்டா இருக்குங்க. பண்ணலையே நமக்கு நாம தான். கர்நாடகத்து தண்ணி கண்ணுல படவே இல்ல, கேரளத்து தண்ணி கிடைக்கவே இல்ல, பாண்டிச்சேரி தண்ணி மட்டும் பாயுதடா. நாங்க பாடுபட்ட பூமி எல்லாம் காயுதடா. இப்படியே இருந்துடுத்தான் பொருந்துமா? நாம ஈசலாதான் எத்தனை நாள் பறந்துமா? பந்தி வச்ச பெருமை எல்லாம் மறந்துமா? நாம பட்டினியா எப்ப வாச்சும் கிடந்தோமா? ஏன்டா எதுக்கு அவனை தள்ளி விடுற? டைரக்டா தலைவரை பார்க்குற பொண்ணு. உன் தலைவரை பார்க்க போவோம் வேற என்ன பண்ணுவாங்க? இப்போ தலைவர் பார்க்க போகணும்னா 500 ரூபா காசு கொடுக்கணும்பா. தலைவரை பார்க்கறதுக்கு 500 ரூபாயா? ஆமாப்பா. அதுக்கு எதுக்குப்பா உனக்கு 500 ரூபா? தலைவரை பார்க்கறதுக்கு 500, தலைவரோட பேசினா 1000, தலைவரோட செல்ஃபி எடுத்தா அவருக்கு 10,000. அவர் உங்க ஊருக்கு வரணும்னா வந்து 20. உன் கடமை செய்யறதுக்கு உனக்கு எதுடா காசு? ஓட்டு போடுறது கூட தான் அவன் கடமை. அவன் கடமை செய்யக்குள்ள அவன் காசு வாங்கக்குள்ள வந்து என் கடமை செய்ய நான் காசு வாங்க கூடாதா? காசு வாங்குறன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்ககிட்ட கொடுத்த காசு தான் நாங்க எப்படி வசூல் பண்றது? இப்படிதான் வசூல் பண்ண முடியும். தலைவரை பார்க்க 500, தலைவரோட செல்ஃபி எடுத்தா 1000, தலைவர் உங்க ஊருக்கு வந்தா 10,000, இப்படிதான் வாங்க முடியும். நாங்க வேற எப்படி வசூல் பண்றது? கேட்டுக்கா, இதுக்கு தானா சொன்னேன் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு நீங்க வாங்குற பணத்தை வச்சு நீங்க ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அவன் வந்து பண்ற ஊழல்களாம் அவங்க நீங்களும் நடத்த உடந்த அவன் இந்த பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் 1000 சொல்றீங்கல்ல, நீங்க வாங்குறத யார்கிட்ட சொல்லுவாங்க? ஒரு அரசு அதிகாரி ஏதாவது ஒரு லஞ்சம் வாங்கிட்டா சமூக வலைதளத்துல எவ்வளவு பப்ளிஷ் பண்றீங்க? ஏன் நீங்க வாங்குற பணத்தை நான் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரே ஒரு ஆள் அந்த வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி பாருங்க பார்க்கலாம், அவன் பணம் கொடுப்பானான்னு பார்க்கலாம். எங்கடா ஊழல் நடக்காது இருக்குது? ஊழல் நடக்காதுன்னா நீ கொடுக்காத, முதல்ல நீ வாங்காதரா. நீ வாங்காம இருந்தா அவன் எப்படி கொடுப்பான்? அவன் பண்ற எல்லா தப்புக்கும் நீ தாண்டா உடந்த. ஓட்டுக்கு 2000 ரூபான்னு வாய் பொழந்திட்டு வரீங்கல்ல. கேள்றா நல்லா. உங்களுக்கு ஓட்டுக்கு வாங்காதீங்க எவன்டா கேட்குறீங்க? அவன் ஓட்டு வாங்கிட்டு பண்ற ஊழலுக்கு மொத்த ஊழலுக்கு நீங்களும் உடனே தான்டா. ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற உனக்கும் காசை வாங்கிட்டு விபச்சாரம் பண்றவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? அவனும் நீயும் பண்றது கிட்டத்தட்ட ஒரே தப்பு தான்டா. உன்னோட மொத்த வாழ்நாள் பாதி நாள் அவங்ககிட்டயே அடமானம் வைக்கிற மாதிரி தான்டா பண்றீங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது ஓட்டுக்கு காசு வாங்காம உன்னோட உண்மையான ஓட்டை உனக்கு பிடிச்ச தலையிட்ட போடுங்கடா. நீங்க வந்து இந்த கட்சி வந்தா சரியாகுமா, அந்த கட்சி வந்தா சரியாகுமாங்கிறத மாத்துக்கடா. நீங்க சரியாகும் கூடாது. நீங்க சரியானா எல்லாமே சரியாகும். மாமா என்ன புள்ள? எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா, கண்டிப்பா ஓட்டு போடணும் மாமா. நிச்சயமா. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. இந்த முறை நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே ஓட்டு போட்டுறணும். மாமா விட்டு விட மாட்டேன், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு விட மாட்டேன், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கிட்ட கிட்ட வந்தா தொட்டுக்கிட மாட்டேன். இந்த உரிமை இல்லா உலகத்துல பாட்ட வந்து பிறந்தேன்.
உரிமை இல்லா உலகத்தில பாட்ட வந்து பிறந்த வாக்குரிமை வாங்கி தர எத்தனை பேர் இறந்த ஆமா மாமா நிசம்தான்